ஆண்டவருடைய வல்ல நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கும் இந்த 12வது நாள் தெய்வ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய சமூகத்தில் நம்ம வருகிற போதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம வரணும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு இருதயத்தோடு கூட வருகிற போது அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தான் அது நமக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். ஏதோ காரியத்தை பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வேற யாருக்கோ பேசுகிற மாதிரி நம்முடைய இருதயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கூட நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்மளை உற்சாகமாக அதை வைத்துக்கொள்ளும். பாருங்களேன், சரி, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்னா இந்த காலம் பரிசுத்த ஆவியானவருடைய காலமாக இருக்கிறதுனால பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியாக நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதுனால, நமக்குள்ளாக வசித்து கொண்டிருக்கிறதுனால இவரை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறது ஒரு வல்லமையோ ஏதோ நம்மளை அப்படியே கழிவுற பண்ணுகிறதுக்காக மாத்திரமல்ல, நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடை, ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. அல்லேலூயா. ஆமாம், அதனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஜெபத்தில் மாற்றத்தை பார்க்க முடியும். வேத வாசிப்பில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். தேவனோடு கூட இருக்கிற உறவில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஆலயத்துக்கு வருகிறதுல கூட ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இங்கே ஆராதிக்கிறதுல ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். உள்ள வருகிற போதே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இங்கே ஆராதிக்கிற ஒவ்வொரு பாடல்களும், அது என்ன பாட்டாக இருந்தாலும் சரி, அந்த பாடல்கள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? அசைக்கும். பாருங்களேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரோடு கூட எதை செய்தாலுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, நீங்க ஆவியானவரால் நிரப்பப்படுகிற, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறவர்கள் பிரசங்கத்தை கவனிக்கிற விதத்துக்கும், இல்லை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாம சும்மா கடமைக்காக வந்தவர்கள் பிரசங்கத்தை கவனிக்கிற அந்த விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரே வார்த்தை தான், ஒரே பிரசங்கம், ஒரே ஊழியக்காரர் தான் பேசுவாங்க. ஆனால் பல மாதிரி ரிசல்ட் வரும். நம்ம ஒருத்தங்க சொல்லுவாங்க, அது ஊழியக்காரங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் பேசணுமா, இப்படியெல்லாம் அர்த்தத்தில் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கிருந்து ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஆவியின் நிறைவில் உட்கார்ந்து ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு இங்கிருந்து வருகிற வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறவங்க அப்படியே மாற்றி உள்ள கொடுப்பார். பாருங்களேன். அல்லேலூயா. நீங்கள் அப்படி தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து நான் ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு பிரசங்கத்தை போய் நீங்கள் போய் உட்கார்ந்து கவனிச்சிங்கன்னா, இங்கே ஒரு பிரசங்கம் ஓடிட்டுருக்கும், அந்த வசனத்தில் ஆண்டவர் உங்களை வேற மாதிரி நடத்திட்டு இருப்பார். அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், உங்களை வேற மாதிரி நினச்சிட்டு இருப்பார். நம்ம இங்கே ஒரு காரியத்துக்காக ஒரு பிரசங்கத்தை சொல்லி ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இப்படியும் அர்த்தம் இருக்குது, இன்னொரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆவியான என்ன செய்வார்? உங்களை இயக்கிட்டு இருப்பார். பாருங்களேன். அதெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மையாக இருக்கிறது. அதனால தான் இந்த பரிசுத்த ஆவியார் இந்த 30 நாள் அளவும் நம்ம அதிகமாக அவரை குறித்து அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவரை என்ன செய்யணும்னா நம்ம பயன்படுத்தணும், நம்ம உபயோகப்படுத்தணும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு தேவன் நமக்குள்ள இருந்து வேற எங்கே இவரை தேடி போக வேண்டாம், இவருக்காக காத்திருக்க வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கிறபடினால எப்போ கூப்பிட்டாலும் எப்பவும் அவர் அவைலபிளாக இருக்கிறார். பாருங்களேன், நமக்காகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை உயர்த்தணுங்கிறதுக்காகவே, நம்மளை நடத்தணுங்கிறதுக்காகவே, நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே, நம்மளுக்கு போதிக்கணுங்கிறதுக்காகவே, நமக்காக வழக்காடணும் அப்படிங்கிறதுக்காகவே, நம் சார்பில் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவே நமக்குள்ள இண்டிவிஜுவல ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இவரை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிற, நம்முடைய ஆசையாக இருக்கிற, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரால் எப்படியெல்லாம் நம்ம நிரப்பிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரால் எப்படியெல்லாம் நிரப்பிக்கொள்ள முடியும். நம்ம இப்போ செல்ஃபோனை சார்ஜ் போடுற மாதிரி இங்கே சர்ச்சில் அப்படியே சார்ஜ் மட்டும் அப்படியே சொருகிட்டு அப்படின்னு என்ன ஆகாது? சார்ஜ் ஆகாது. சரிங்களா? நம்ம செல்ஃபோன் சார்ஜ் போடணும்னு என்ன பண்ணணும்? ஆமாம், போய் அந்த சார்ஜரை மாட்டி அந்த ப்ளக்கில் போய் மாட்டி சுவிட்சை போட்ட உடனே என்ன ஆயிரும்? சார்ஜ் ஆயிரும். அப்போ நம்ம எப்போ வேணால் போய் என்ன செஞ்சலாம்? போய் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்ச உடனே போய் பார்த்தா 100% இருக்கும். உடனே ஆஃப் பண்ணிட்டு என்ன செய்யுது? எடுத்துறது.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்படி இல்லை, அப்படியே சார்ஜ் பண்ண முடியாது. நம்ம அப்படியே சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டோம்னா உடனே என்ன செஞ்சிடும், இங்கே ஒரு 2.5 மணி நேரம் வந்து உட்காந்தோம்னா சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, சார்ஜ் பண்ண முடியாது இல்லையா? அதனால இங்கே எப்படியாச்சும் வந்து இங்கே அதை கவனிக்கலாம். அதை இப்போ அப்படிப்பட்ட ஒரு இருக்குது பாருங்களேன். அப்படி எல்லாருக்கும் ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போனோம்னா போதும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். சர்ச்சுக்குள்ள உள்ள என்டர் ஆயிட்டோம்னா போதும், அது ஒரு பெரிய ஒரு மாயான ஒரு திருப்தி. சர்ச்சுக்கு போயிட்டு வட்டீங்க, போயிட்டு அது எத்தனை மணிக்கு போனோம் அப்படி அதெல்லாம் கிடையாது. அதான் ஒரு ஊழியக்கார் சொல்கிறாங்களே, அந்த ஞானம் சொன்னார்ல, அந்த ஐஸை வந்து எப்போ அந்த மண்ணாவை எப்போ எடுத்தாலும் வந்து என்னதான் சொல்லுவாங்க, மண்ணாவை எடுத்தோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படிப்பட்ட மண்ணை எடுத்தான்னு சொல்ல மாட்டாங்க. உருகி போன மண்ணாவா, இல்லை பாதி பாதி உருகி போனதா, இல்லை முழுசாக உருகி போனதா எதுன்னு தெரியாது. ஆனால் எல்லாருமே மண்ணா என்ன செஞ்சுருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அப்போ ஆவியானவரால நிரப்பப்படுகிறதுக்கு ஆலயத்துக்கு வந்துட்டு போனா மட்டும் பத்தாது, இங்க பல காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன நம்மளாம் செய்யணும், ஆவியானவரை நிரப்பப்படணும்னா என்ன நம்மளாம் செய்யணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை மனசார துதிக்கணும் இல்லையா? துதிக்கணும்னு நான் சொல்ல, மனதார துதிக்கணும்னு சொன்னேன், சரியா? ஆமாம், துதிக்கணும் அப்படின்னு நம்ம உதட்டளவில் நம்ம செய்யக்கூடாது, உள்ளத்திலிருந்து வரணும் ஆவியான நம்ம. ஏன்னா நிறைய பேர் அதையும் ட்ரை பண்ணுறாங்கன்னு, ஆண்டவரை துதிக்க சொன்னாங்க, ஸ்தோத்திர சொன்னாங்க, 1000 ஸ்தோத்திர பலி சொன்னேன், நானும் 1000 இல்லை 5000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டேன், ஒரு அசைவு உண்டாகலை அப்படின்னு சொன்னால் நம்ம சும்மா புக்கை பார்த்துட்டு அப்படியே மனசளவில் வாய் அளவில் ஆண்டவரை துதிக்கிறதுன்னு ஆராதிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரணும். அல்லேலூயா. உள்ளத்திலிருந்து வரணும், உள்ளத்திலிருந்து வரும், உண்மையா வரணும் ஸ்தோத்திரம், உண்மையா வரணும் துதி. மனதார ஆண்டவரை ஸ்தோத்திக்கணும், மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அடுத்தது ஆண்டவரை ஆராதிக்கணும். நல்ல பாட்டு பாடுகிற போது உற்சாகமாக கைகளை தட்டி வாய்களை விரிவாக திறந்து அந்த வார்த்தைகளை கவனித்து என்ன செய்யணும், நம்ம பாடுகிற போது ஆராதிக்கிற போது அது நம்ம ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதுக்கு அதெல்லாம் பலனாக இருக்கிறது. அடுத்தது என்னது, அந்நிய பாஷைகளை பேசணும். அந்நிய பாஷையை பேசி ஆண்டவருக்குள்ள நம்ம பலப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்தது வேத வசனத்தை தியானிக்கணும். அதே வாசிக்கிறதல்ல தியானிக்கணும். ஒரு வசனத்தை எடுத்து நம்ம படிக்கிற போதே நம்ம இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் படிக்கணும். வேத வசனத்தை படிக்கிற போது என்னோட கூட பேசுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு பிரயோஜனமான ஒரு வார்த்தை வேணும் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த ஒரு தியானிக்கிற அந்த மென்டாலிட்டியில் படிச்சு அப்படின்னு சொன்னா அப்பதான் படிக்கிற போது தாவீது சொல்லுவாரு, உம்முடைய வசனத்தை தியானிக்கல என்னுடைய அக்கினி எனக்குள்ள அக்கினி மூண்டது, கண்டிப்பா மூழும். அதெல்லாம் அபிஷேகத்தினுடைய நிறைவு. அடுத்தது ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு வெறித்தான் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அந்த விருப்பத்தை தான் பார்ப்பார் நம்ம கிட்ட. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது வாழ்க்கையில சாதிச்சிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆவியான உதவி செய்வா. என்னுடைய வல்லமையை வைத்துக்கொள்ள நானும் கூட வர்றேன், இணைஞ்சு செய் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாரு, அபிஷேகத்தை கொடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம நிரப்பிக்கொள்வதற்கு, இந்த பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பப்படுவதற்கு இதெல்லாம் செய்யணும். உண்மை எப்படிப்பட்டவனா இருந்து இந்த ஆவியானவரை நிரப்பப்பட ஸ்துதிக்கணும், எப்படிப்பட்டவளா இருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும், எப்படிப்பட்டவளா இருந்து ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு 3 காரியத்தை கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு நம்ம இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 காரியத்தோடு கூட இந்த 6 காரியத்தை சொன்னேன். துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், ஆராதிக்கணும், அந்நிய பாஷை பேசணும், வேதத்தை தியானிக்கணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற விருப்பம் இருக்கணும்னு சொல்லிச்சு. இது எப்படிப்பட்டவளா இருந்து இந்த காரியத்தை செஞ்சா பரிசுத்த ஆவியானவரால நம்ம நிரப்பப்படுவோம்னா, முதலாவது தாழ்மையான ஒரு இருதயத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட இந்த 6 காரியத்தை செய்யணும். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, எதிர்த்து நிற்கிறார். ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயம். நீங்க துதிக்கதா இருந்தாலும், ஸ்தோத்திரிக்கதா இருந்தாலும், ஆராதிக்கிறதா இருந்தாலும் உங்க இருதயத்துல என்ன வேணும், ஒரு தாழ்மை வேணும். தாழ்மை. ஏன்னா தாழ்மை இருந்தா தான் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த தாழ்மைப்படுறதுனால என்னத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம்னா, ஆண்டவரே உங்களுடைய உதவி எனக்கு தேவை அப்படிங்கிற அந்த இருதயத்தோடு கூட போய் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம்னு அர்த்தம். தாழ்மைப்படுற எதுக்காக தாழ்மைப்படுறோம், உங்க கிருபை எனக்கு தேவை ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால ஒண்ணு செய்ய முடியாது ஆண்டவரே அப்படிங்கிற அந்த இருதயத்தை நம்ம சொல்லாம சொல்றோம். நம்ம தாழ்மைப்படுறதுனால நம்ம வந்து தோற்று போகிற மாதிரியோ, நம்ம வந்து ஒன்றுக்கும் உதவாதவர்களாக அல்ல. தாழ்மைப்படுகிற போது உங்க உதவி இல்லாம என்னால ஒண்ணு செய்ய முடியாது ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம என்னால ஒண்ணு செய்ய முடியாது, அதனால உங்க கிருபை, உங்க உதவி எனக்கு வேணும் அப்படிங்கிற அர்த்தத்தோடு கூட நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற போது பரிசுத்த ஆவியானவரால் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது பரிசுத்தம் நிறைந்த இருதயம். முதலாவது தாழ்மையுள்ள இருதயம், இரண்டாவது பரிசுத்தம் உள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும்.
ஏன்னா சுத்தமான இருதயத்தோடு கூட நம்ம வாழ்ந்தா தான், அப்படிப்பட்டவர்களாக இருந்து ஆண்டவரை துதிக்கிற போது ஆராதிக்கிற போது தான் என்ன செய்ய முடியும், பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்ப முடியும். நிறைய பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனால் எனக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் கூட வரலையே அப்படின்னு சொன்னால், உள்ள இருதயம் முழுவதும் கசப்பும் வெறுப்புமா மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. அப்ப எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், பரிசுத்த இருதயம் உள்ளவர்களாய். அதுக்கு முதலாவது நம்ம துதிக்கிறதுக்கு முன்னால, ஆராதிக்கிறதுக்கு முன்னால, வேதத்தை வாசிக்க தியானிக்கிறதுக்கு முன்னால உட்கார்ந்து முதலாவது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நம்முடைய பரிசுத்தத்தை சோதித்து பார்க்கணும். நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுக்கு முன்னால, ஸ்தோத்திரத்துக்கு முன்னால நம்முடைய பரிசுத்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது, நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் வாங்கினேன், நான் ஆண்டவரை துதிச்சேன்னா என் துதி போகுமா, ஆண்டவரை ஆராதிச்சேன்னா அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறத முதலாவது தட்பரிசோதனை ரொம்ப முக்கியம். நீங்க பாலை வாங்க போகிற போது சலதாரையில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்த பால்கார வந்துட்டாரு, பால் வாங்குறதுக்கு நேரமாயிருச்சுன்னு சொன்ன உடனே தடாபுடான்னு அவசரமா இருக்கிறதுக்காக சலதாரையில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை அப்படியே ஓடுவீங்களா? ஏன்? கெட்டு போயிரு, அழுக்கா இருக்கு, நமக்கு பிரயோஜனமா இருக்காது இல்லையா? ஒரு பால் வாங்குறதுக்காகவே அந்த பாத்திரத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நல்லா சுத்தமா கழுவி வாங்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாங்கணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாத்திரம் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பாத்திரம் பரிசு. மூன்றாவது காரியம், விசுவாசம் உள்ள எதிர்பார்ப்புள்ள ஒரு இருதயமா இருக்கணும். சும்மா உட்காந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு பாட்டை பாடிட்டு, நானும் 10 பாட்டு பாடிட்டேன், 15 பாட்டு பாடிட்டேன், ஒரு அசைவும் இல்லையே அப்படின்னு சொன்னா நிச்சயமா அசைவு வராது. நீங்க 10 பாட்டு அல்ல 100 பாட்டு பாடானாலும் என்ன செய்ய வராது, அசைவு வராது. என்ன இருதயத்தோடு கூட ஆராதிக்கணும்னா ஒரு விசுவாசம். ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்ய போறாரு, என்னைய நிரப்ப போறாரு, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாருங்கிற விசுவாசமும் எதிர்பார்ப்பும் உள்ள ஒரு இருதயம். பாளையத்துக்கு வருகிற போதே இந்த விஷயம், இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும், இன்னைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார், இன்னைக்கு என்னோடு கூட ஆண்டவர் பேச போறார் அப்படிங்கிற ஒரு பெரிய விசுவாசம். இன்னைக்கு நான் வெறுமையா வரமாட்டேன், நான் கண்ணீரோடு கூட ஆலயத்துக்கு போகிறேன், ஆனா கம்பீரத்தோடு கூட நான் புறப்பட்டு வருவேன். நான் பிரச்சனையோடு கூட ஆலயத்துக்கு போறேன், ஆனா வருகிற போது சமாதானத்தோடு கூட வருவேன். குழப்பத்தோடு ஆலயத்துக்குள்ள போறேன், என் ஆண்டவர் குழப்பத்தை எல்லாம் மாற்றி ஒரு நல்ல ஒரு தீர்வோடு, ஒரு சமாதானத்தோடு, ஒரு முடிவோடு கூட நான் வெளியே வருவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆலயத்துக்கு வருகிற போது பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படுகிறோம். அல்லேலூயா. சும்மா ஆராதனை பண்ணிட்டு போறதுனால அல்ல. முதலாவது நம்முடைய இருதயம் தாழ்மையுள்ள இருதயமா இருக்கணும், இரண்டாவது பரிசுத்தம் உள்ள இருதயமா இருக்கணும், மூன்றாவது விசுவாசம் உள்ள ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு இருதயமா இருக்கும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்க மறந்து விடக்கூடாது. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை குறித்து பார்க்கிற போது என்னாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இதுக்கெல்லாமா ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர்? ஆமா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால தான் பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், அதாவது தற்கொலைகளுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட ஆவியின் நிறைவு இல்லாததுனால தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமம் 11வது அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். யாருகிட்ட ஆண்டவர் சொல்றாரு? மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எந்த சூழ்நிலைகள்ல இந்த சந்தர்ப்பத்தை, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது மன்னா சாப்பிட்றாங்க. மன்னாவை சாப்பிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா இளைத்து போய் விடுகிறாங்க. மன்னா இவர்களுக்கு எப்படி இருக்குது? வெறுப்பா இருக்கிறது. இதே ஒரே மன்னாவை எத்தனை நாள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இவங்க இப்ப முறுமுறுக்க தொடங்குறாங்க. என்ன வேணும்னு சொல்றாங்க? கறி வேணுங்கிறாங்க. ஆமாம் சார், நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அதுக்கு முன்னாலே நிறைய அற்புதங்களை இந்த ஜனங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மோசேக்கு என்ன விருப்பம், என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, இத்தனை அற்புதங்களை பார்த்துருக்குறாங்கல்ல, இத்தனை அதிசயத்தை பார்த்துருக்குறாங்கல்ல, அதனால இவங்க ஆண்டவரை புரிஞ்சிருப்பாங்க. இனியாவது ஒரு அற்புதங்கள் நடக்கிற போதும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள், ஒவ்வொரு அற்புதம் நடக்கிற போதும் அதுக்கப்புறமா இவங்க என்ன செய்ய முறுமுறுப்பாங்க. உடனே ஆண்டவர் ஏதாவது ஒரு வாதையை கொடுப்பாரு, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. உடனே ஜனங்க நிறைய பேர் மரிச்சு போயிடுவாங்க.
உடனே மோசேயினுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, ரைட், ஓகே, இனிமேல் என்ன செய்ய போறாங்க, இந்த ஜனங்கள் மனம் திரும்பிடுவாங்க, இனி நம்மளை வேதனைப்படுத்த மாட்டாங்க, இனி சரியா வாழ்வாங்க. ஆண்டவரை சோதிச்சதுனால இவங்க என்ன செய்ய, தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, நிறைய பேர் இழந்து போயிட்டாங்க, அதனால இவங்க இனிமேல் சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா கொஞ்ச நாள் தான் நினைச்சிருக்கிறாங்க, மறுபடியும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவர் வரும்போது தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட காரியம் நடக்கிற போது, அதாவது பூமியிலேயே என்னாகும் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகும் புஸ்தகம் அதே 12வது அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தால் நம்ம வாசிக்க முடியும். பூமியில மிகுந்த 3வது வசனம் 12:3 வாசிக்கலாம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சாந்த குணம் அல்ல, எப்படி இருந்தானா, மிகுந்த சாந்த குணம். எதுல அவர் கம்பேர் பண்றாரு? பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும். முருகம்பாளையத்தில் உள்ள, திருப்பூர்ல இல்ல, அப்படின்ட்டு இல்ல, தமிழ்நாட்டில் ஜனங்களுக்குள்ள சாந்த குணம் இல்லை. எங்க? பூமியில உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில இந்த மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் ஒரு மனம் இல்லைங்கிறார். அப்படிப்பட்ட மோசேவே டென்ஷன் ஆயிட்டார் அப்படின்னா அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருப்பாங்கன்னு பாத்துங்களேன். பூமியில இருக்கிற மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். நம்ம இப்ப காலகட்டத்தில் இருந்தா மோசேக்கு நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. எதுக்கு? சாந்த குணத்துக்கு நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, பூமியிலேயே சாந்த குணம் உள்ள ஒரு மனிதனை டென்ஷன் படுத்தி இருக்கிறாங்கன்னா அந்த ஜனங்கள் எந்த அளவுக்கு டென்ஷன்வாதிகளா இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணத்தான் முடியுது. ஆமா, அப்படிப்பட்ட இவர் ஒரு கட்டத்துக்கு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், என்னால முடியாது, ஏதோ இந்த ஜனங்களை நீங்க தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைச்சிட்டு போற அப்படின்னு, ரைட், ஓகே, ஏதோ செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ கொஞ்ச நாள் ப்ராசஸ்னா இது எத்தனை நாள் போகுது? 40 வருஷம் போகுது. அதனால என்னால முடியல. இவரும் ஆண்டவருக்காக நிறைய காரியத்தை பேசிட்டாரு, ஆண்டவருக்காக நிறைய ஆண்டவரே சொல்றாரு, விட்டுருப்பா இவங்களெல்லாம் அழிச்சு விடுற அப்படிங்கிறாரு. உடனே ஆண்டவர், வேண்டாம் ஆண்டவர், அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. ஆண்டவருக்கு நிறைய இடத்துல ஆலோசனை கொடுக்கிறார். ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ஜனங்களை அழிச்சிடறப்பா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க, இவங்க எத்தனை நாள் இவங்களை நான் பார்த்துட்டு இருப்பேன், எத்தனை நாள் இவங்க சொல்ற காரியத்தை நான் சகிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும் போது உடனே மோசே சொல்றாரு, அப்படிலாம் நீங்க செஞ்சிடாதீங்க ஆண்டவரே, ஏன்னா நீங்க செஞ்சீங்கன்னா மற்ற ஜனங்கள் எல்லாம் உங்களை தப்பா பேசுவாங்க. எப்படி தப்பா பேசுவாங்க? ஆமா, இந்த ஆண்டவர் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனாரு. ஆனா என்ன செய்ய முடியல, அவரால் கூட்டிட்டு போக முடியல. அதனால பாதி வெளியில வச்சு அவங்களை தீர்த்து கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தப்பா பேசுவார் அப்படின்னு சொன்ன மோசே. ஆண்டவருக்கு ஆலோசனை பலமுறை ஆண்டவர் இந்த ஜனங்களை அழிச்சு விடுறேங்கிறாரு. ஆனா மோசே வேண்டாப்பா. ஒரு காலகட்டத்தில் என்ன செய்றாரு, ஆண்டவரே நீ இவங்களுக்கு இதை அழிச்சிங்க அப்படின்னா இவர் தர்ணா பண்றாரு, போராட்டம் பண்றாரு. என்ன பண்றாரு? இவங்களை அழிச்சிட்டீங்கன்னா என்ன செஞ்சுற, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எடுத்துருங்க, கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போராடுறாரு. இப்படியெல்லாம் நடத்திட்டு வந்த அந்த மோசே ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யறாருன்னா, இனிமேல் இந்த ஜனங்களை என்னால் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது, இனிமேல் இந்த ஜனங்களை என்னால நடத்திட்டு போக முடியாது, இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது. எப்படி இருக்குதா? மிஞ்சின பாரமா இருக்குது. அங்க வாசிக்கலாமா? 14வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்குது, என்னால தாங்க முடியாத பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லுகிறான். என்னால சுமக்க முடியாத பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட முறையிடுகிற போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, உனக்குன்னு ஒரு சிலரை தெரிந்து வச்சிருப்பியல்ல, ஒரு 70 பேரை கூட்டிட்டு வா, அவங்க மேல என்ன செய்வேன், உன் மேல இருக்கிற ஆவிய அவங்க மேல வைப்பேன். அப்ப என்ன ஆகும்னா, நீ ஒருவனாய் சுமக்கிற இந்த தரிசனத்தை, இந்த தேவ திட்டத்தை 70 பேரும் சேர்ந்து சுமத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆகும், உனக்கு கொஞ்சம் லகுவாகும், நீ இப்படி பேச மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அங்க சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆவியானவர் என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறார்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற போதுதான் ஐக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் நம்முடைய குடும்பத்தில் ஆனாலும் சரி, நம்முடைய உறவுகள் மத்தியில் ஆனாலும் சரி, சபையில ஆனாலும் சரி, ஒரு ஐக்கியம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா, தேவை.
இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒருவரை குறித்து ஒருவர் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நல்லா தெரியும், மோசேகிட்ட இருக்கிறது ஒரு பெரிய தரிசனம், பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஜனங்களை கானான் தேசத்துல கொண்டு போய் நீ சேர்க்கணுங்கிற ஒரு பெரிய டார்கெட்ல போயிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரு சமயத்துல வந்து கேட்கிற, என்னால முடியல ஆண்டவரே, இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 70 பேரை நீ தெரிஞ்சு கொண்டுட்டு வாப்பா, அவங்க மேல நான் என்னுடைய பரிசுத்த ஆவியான மேல எப்படி உன்னை வந்து நிரப்பணும், அதே மாதிரி அவங்களையும் கொஞ்சம் பரிசுத்த ஆவியானவரை நான் நிரப்புகிறேன். அதுக்கு பிற்பாடு இவங்க உன்னோடு கூட இணைஞ்சிருப்பாங்க. உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இவங்க 70 பேருடைய இருதயம் மாறிடும். அப்ப நீ ஈஸியா இந்த ஜனங்களை வழி நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி அந்த ஜனங்க ஆண்டவர் சொல்லி அந்த 70 பேர் ஆண்டவர் கூட்டுகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறதுனா, அந்த அதே என்னாகும் 11:17, பிறகு நான் இறங்கி வந்து உன்னோட பேசுவேன். மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது ஆவியானவர் உன்மேல் உள்ளார். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது ஆவியானவர் உன்மேல் உள்ளார், ஆனால் அவர்களுக்கும் ஆவியை அளிப்பேன். பிறகு இந்த ஜனங்களை கவனித்துக் கொள்ளுகிற பொறுப்பில் அவர்கள் உனக்கு உதவுவார்கள். அல்லேலூயா. ஆவியானவர் இல்லாத வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, உனக்கு உதவ மாட்டாங்க. உனக்கு வந்து அவங்க கண்ணியா தான் இருப்பாங்க, முறுமுறுத்துட்டே தான் இருப்பாங்க, உன்னை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அப்போ உன்னை எப்படி நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும், அதே மாதிரி அந்த 70 பேர் கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு மேலேயும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் வைத்துட்டேன், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டிய வேலைகளை அவர்களும் புரிந்து என்ன செய்வாங்க, காரியத்தை நடப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, மோசே 3 காரியத்தை இங்க வைக்கிறார். 1 14வது வசனத்துல இதுல மிஞ்சின பாரம் அப்படிங்கிறார். 5வது வசனத்தை 15வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் 11:15, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். முதல்ல என்ன சொல்றாரு, இது மிஞ்சின பாரம். 2வது, என்ன கொன்று போட்டுருங்க, நான் என்னால முடியாது அப்படிங்கிறார். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு, 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். ஆமென். இந்த பிரச்சனை மோசேக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது, வீடுகளுக்குள்ள இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டினுடைய காரியத்தை கவனிப்பதற்கு, வீட்டினுடைய சூழ்நிலையில பார்ப்பதற்கு, இல்லை சம்பாதிப்பதற்கு, அப்படிப்பட்ட காரியத்தில் வருகிற போது ஒரு காலகட்டத்தில் இந்த காரியத்தை நம்மளும் என்ன செய்யறோம், சொல்லுகிறவளாக இருக்குது. எனக்கு அது மிஞ்சின பாரமா இருக்கு, என்னால முடியல, என்னால் இதை செய்ய முடியல அப்படிங்கிற அந்த காலகட்டத்துக்கு நம்ம எல்லாரும் வருகிறோம். பிஸ்னஸ்லையா இருந்தாலும் சரி, பார்ட்னர்களுக்குள்ள இருக்கிற போது ஒரு காலகட்டத்தில் இப்படி வருது. குடும்பமாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள சில காரியங்கள் வருது, இனிமேல் இந்த மாதிரியான காரியத்தை என்ன செய்ய முடியாது, இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், நம்மளும் அப்படிப்பட்ட காரியத்தில் கடந்து வருகிறவளா இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல, எல்லா இடத்துலையுமே அந்த இந்த பாரம் வந்ததுக்கு பிற்பாடு நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம்னா, நான் மறிச்சு போயிடறேன், என்ன வேண்டாம், என்னால் இது என்ன செய்ய முடியாது, இது முடியாது, நான் இருக்கிறத விட நம்ம சாகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறோம், நம்ம அடுத்தது மரணத்தை விரும்புகிறவர்களாய் கூட நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இந்த மாதிரி சூழ்நிலையில முடிவெடுக்கிறது மோசே சொல்றாரு, இது எனக்கு மிஞ்சின பாரம்ங்கிறார். அடுத்ததை கொன்று போடுங்கிறார். ஆண்டவர் நல்லா கண்டுபிடிச்சிட்டாரு, மோசையால் இதை தனியா செய்ய முடியல, அதனால தன் ஜீவனே அவருக்கு வெறுப்பா இருக்கிறது. ஆனா மோசேயினுடைய இருதயத்துல ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கிறது, இவர்கள் எனக்கு ஒத்துழைச்சாங்க அப்படின்னு சொன்னா நான் இந்த காரியத்தை செஞ்சிருவேன் ஆண்டவரே அப்படிங்கிற ஏதோ ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதான் 16வது வசனம் சொல்றாரு, நீ அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீர் அறிந்திருக்கிறாயே. நம்ம கூட பாருங்க, நம்ம வந்து இப்படி என்னால் இது செய்ய முடியாது, என்னால் இது பெரிய பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் மறிச்சு போறேன், என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுகிற போது நம்ம உடனே சொல்லுவோம், இவங்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க உதவி செஞ்சா இவங்க என்ன செய்வாங்க, சரியா இருப்பாங்கன்னு அர்த்தம். இவங்க ஒத்துழைச்சாங்கன்னா நான் போதும், இவங்க ஒத்துழைச்சாங்கன்னா நான் நல்லா இருப்பேன், இவங்க ஒத்துழைச்சாங்கன்னா எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு அவரவர்களுக்கு இருக்கிறது, நமக்கும் இருக்கும். ஒண்ணு எனக்கு மிஞ்சின பாரம், அதனால இதனால தாங்க முடியாது, அதனால நான் இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது நல்லதும்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அது இவங்க எனக்கு ஒத்துழைச்சாங்கன்னா நல்லா இருக்குமே,
இவங்க எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குமே, இவங்க எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்கன்னா நல்லா, இவங்க எனக்கு ஒத்தாசையா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த சொல்யூஷன் நம்மளே வச்சிருப்போம். ஆண்டவர் சொல்றது ஏன் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவி புரிஞ்சு கொள்ள. நிறைய இடங்கள்ல பாருங்க, மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, கணவன் கண்டுக்கவே மாட்டார். ஒரு இடத்துல கணவன் நல்லா கஷ்டப்பட்டு, கணவன் நல்லா பயங்கரமா உழைச்சிட்டு இருப்பார், ரொம்ப கடுமையான உழைப்பாளியா இருப்பாரு. ஆனா மனைவி எந்த விதத்துல என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் மகவும் குடும்பத்துக்காக பெற்றோர்கள் உழன்னு உழைச்சிட்டு இருப்பாங்க, பயங்கரமா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா பிள்ளைகள் அந்த காரியத்துல கண்டுக்காம இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, அவர்கள் ஆவியானவரால் நிரப்பப்படாதபடி இருக்கிறதுனாலதான். ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்துச்சுன்னா ஒரு மனைவி வேலை செய்கிற போது இவர்களால் என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்க முடியாது. பைபிள் அதுதான் சொல்லுது. மோசே, நீ அந்த 70 பேரை தெரிந்து கொள், யாரெல்லாம் உனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அப்படிப்பட்ட அந்த 70 பேரை தெரிஞ்சுட்டு வா. உன் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எடுத்து அவங்க மேல கொஞ்சம் நான் வைப்பேன். அதுக்கப்புறமா நீ எப்படி நடக்கணும், உன்னுடைய பாரத்தை சுமந்து கொள்வதற்குடைய இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருவாரு. இன்னைக்கு ஏன் குடும்பத்துல கணவன் மட்டும் வேலை செய்யற, மனைவி மட்டும் கடுமையா வேலை செய்யறாங்க, நமக்கு இருக்கு யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லை. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவிய நிறைவு இருந்துச்சுன்னா, ஐயோ மனைவி தனியா கஷ்டப்படுறாங்களே, இதுல ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுமே, ஏதாவது ஒரு காரியத்தை ஒத்துழைப்பா இருக்கணுமே, ஏதாவது காரியத்தை ஹெல்ப் பண்ணி கொடுக்கணுமே, தனியா வேலை செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறனால அவங்களுக்கு இருக்கிற பாரம் அப்படியே இவர்களுக்கும் இருக்கிறனால அப்படி இணைஞ்சிருவாங்க அந்த காரியத்துல. பிள்ளைகளுக்குள் ஆவியானவர் இருந்துட்டாரு அப்படின்னா, பிள்ளைகளுக்குள் ஆவியானவர் இருந்தா பெற்றோர்கள் கடுமையா வேலை செய்கிற போது, குடும்பத்திற்காக எதிர்காலங்களுக்காக வேலை செய்கிற போது தன் குடும்பத்தினுடைய காரியங்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ளுவாங்க. ஏன் பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை, அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அவங்க பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படாதபடி இருக்கிறதுனால. பரிசுத்த ஆவியானவர் பாருங்களேன், குடும்ப வாழ்க்கைக்கு அவர் தேவையா இருக்கிறார். ஹெல்ப் பண்ணணும், கணவன் மனைவிக்கு உதவி செய்யணும், மனைவி கணவனுக்கு உதவி செய்யணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவி செய்யணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். பார்ட்னரா இருக்கிற நீங்க, அதாவது பார்ட்னரா இருக்கிறீங்க வேலை ஸ்தலங்கள்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கணும், நம்ம உதவி செய்யணும். எல்லாவற்றுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. நேற்று ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்த பாருங்களேன். அதுல ஒரு அப்பா ரொம்ப மண்வெட்டி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்யறாருன்னா கொத்திட்டு இருக்கிறார், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு புள்ள, 2 பேர் இருக்கிறாங்க. சேர் போட்டு அதை என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. உடனே இந்த 2 பிள்ளைகளும் 2 பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. ஐயோ அப்பா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறார், நம்மளுக்கு சேர்த்து வைக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறார், இந்த வயசுலயும் மண்வெட்டு எடுத்து கொத்தி வேர்வை சிந்தி இப்படியெல்லாம் உழைக்கிறாரு. இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்ம மனம் மாறணும். நம்ம இனிமேல் அப்பாவுடைய கஷ்டத்தை நம்ம பார்க்க கூடாது. அப்பாவை என்ன செய்யக்கூடாது, அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறத நம்ம கண்கொண்டு இந்த காரியத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசுறத பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தி வந்துருச்சு, இனிமேல் நம்மளுக்கு உதவி செய்வாங்க, இனிமேல் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட இவரு இனிமேல் நான் மண்வெட்டி பிடிக்க வேண்டியதில்லை, இனிமேல் இந்த வெயில்ல நான் இப்படி உழைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற போது அந்த பிள்ளைகள் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, இனிமேல் எங்க அப்பா பசுக்கா கஷ்டப்படுறத என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது, இனிமேல் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இனிமேல் அவர் கஷ்டப்படுறதை நான் பார்க்க கூடாதுன்னு சொன்ன உடனே என்ன செய்யறாரா, அந்த 2 அவங்க பார்த்துட்டு 2 சேரை போட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா, அந்த சேரை திருப்பி போட்டு உட்காந்துட ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? 2 சேர் அப்படியே திருப்பி போட்டு உட்கார்ந்து, எங்க அப்பா கஷ்டப்படுறத என்ன செய்ய மாட்டேன், இனிமேல உதவி செய்யறதுக்கு இல்ல, இப்படி பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தவங்க இப்படி பார்த்து உட்கார்ந்துட்டாங்க. எங்க அப்பா என்ன செய்ய மாட்டேன், கஷ்டப்படுறதை பார்க்க மாட்டேன்னு. பரிசுத்த ஆவி இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும். என் மனைவி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நான் வீட்டில் இருந்தா தானே கஷ்டத்தை பார்க்க, நான் வெளியே போயிடுவாங்க. என் கணவன் கஷ்டப்படுற போது நான் வீட்டில் இருந்தா தானே இந்த இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும். பார்த்துட்டு இருக்கிற போது நம்ம துணி துவைக்கும் போதோ அல்லது அலசிட்டு இருக்கிற போதோ வேலை கடுமையா செஞ்சுட்டு இருக்கிற போது செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா திரும்பி பார்ப்பாங்கல்ல, எதுக்காக, ஏதோ உதவி கிடைக்காதா, யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு பார்ப்பாங்கல்ல, இருந்தா தானே பார்க்கணும், வெளியே போயிட்டோம்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்படித்தான் நடக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் இந்த உதவிகள், கணவன் மனைவி உதவி, பிள்ளைகள் பெற்றோருடைய உதவி. அப்ப எதுக்கெல்லாம், அப்ப பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறதுக்கு எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா? கணவன் அபிஷேகத்துல நிரப்பப்பட்டிருக்கிறது எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா? அப்ப இது இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை லகுவா ஆண்டவர் கொண்டு வர கிருபை செய்வார். அல்லேலூயா. ஐக்கியம் உண்டாகும்.
பரிசுத்த ஆவியானவர் இருந்துச்சுன்னா ஒருத்தரா கஷ்டப்படுறதுக்கு ஆண்டவர் விட மாட்டாங்க. அவங்க இருதயம் ஒத்துக்கொள்ளாது. அதனால பாவம் நல்லா தெரியும், ஆண்டவருக்கு நல்லா தெரியும், மோசே உங்களுக்கு இருக்கிற காரியம் பெருசு, உங்களுடைய திட்டம் பெருசு, உங்களுடைய தரிசனம் பெருசு, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு 70 பேரை உனக்குள்ள கொண்டு தர முடியாது. சும்மா 70 பேரை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து நீ போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பால் குடிக்கிற குழந்தைய போல சுமந்துட்டு போ அப்படிங்கிற. பைபிளை நீங்க வாசிச்சு பாருங்களேன். பால் குடிக்கிற ஒரு குழந்தை எப்படி ஒரு தாய் சுமந்துட்டு போவாளோ அது மாதிரி இந்த ஜனங்களை சுமப்பதற்கு அவர் கேட்கிற, நானா இந்த ஜனங்களை பெத்தேங்கிறார். மோசே எவ்வளவு கரிசனம் இல்லை மனிதனா அந்த ஜனங்களை சுமந்துட்டு வராரு பாருங்களேன். அப்ப இந்த பாரம், இந்த உணர்வு நீ அதாவது அந்த 70 பேருக்கு வரணும்னா நீ பார்க்கிற அந்த குவாலிபிகேஷன், அவங்களுடைய திறமை, அவங்களுடைய பலம் இதெல்லாம் ஆகாது. அவங்க மேல ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் அவங்க மேல இருந்தா தான் உன் பாரத்தை அப்படியே சுமப்பாங்க. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. குடும்பத்தில் எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் வேணும்? நல்ல கணவன் மனைவி ஐக்கியத்திற்கு, நல்ல பெற்றோர் பிள்ளைகளுடைய ஐக்கியத்திற்கு, உங்க வேலை ஸ்தலத்தில் நல்ல ஐக்கியம் உதவிகள் கிடைப்பதற்கு கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கண்கள் மூட நம்ம ஜெபம்